சரி, இப்போ சுவிசேஷம் சொல்கிறது எப்படி? 4. அவர் சுவிசேஷம் சொல்லுங்க அப்படின்னு இருக்கார். சுவிசேஷம் எப்படி சொல்கிறது? 4. சுவிசேஷம் சொல்வது எப்படி? சொல்வது எப்படி? சொல்லுங்க பிரதர், ஏதாவது ஐடியா இருக்கா? சுவிசேஷம் சொல்வது எப்படி? அவர் சொல்ல, நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க அப்படின்னு இருக்கிறார். மார்க் 16. இதை முடிச்சிடலாம். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை இதை முடிச்சுட்டு போயிடலாம். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி சொல்லியிருக்கிறார். சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கம் பண்ணுறது? ராஜா, எப்படி பிரசங்கம் பண்ணுறீங்க சுவிசேஷத்தை? சரியாக சொல்ல தெரியல. இப்போ இன்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ இது பேசிக் சீஷர் ஆக்கணுங்கிறது நமக்கு புதுசாக தெரியுது. சுவிசேஷம் சொல்கிறது இது கிறிஸ்துவத்தில் என்ட்ரி லெவல். நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே என்ட்ரி லெவல் மட்டும்தான், எதுவுமே அட்வான்ஸ்டு கிடையாது. இப்போ அடுத்ததில் இன்னும் வரிசையாக இருக்குது, ஒன்றா இருக்குது. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சில சமயம் நமக்கு தெரியாமல் போயிட்டேங்கிற மாதிரி இருக்கும். என்ட்ரி லெவல் சுவிசேஷன் சொல்கிறதுக்கு தான் சபை. கரெக்டானா? சுவிசேஷன் சொல்கிறதுக்கு தான் சபை. பக்தி விருத்தி எதுக்கு? பக்தி விருத்தி அடைஞ்சால் வெளியில் போய் சுவிசேஷன் சொல்லி ஆத்மாக்கள் பிடிக்கணும், அவ்வளோதான். பக்தி விருத்தி அடைந்தவன் என்ன பண்ணுவான்? வீட்டில் உட்காந்துக்கிட்டா இருப்பான், போய் சுவிசேஷம் பண்ணுவான். இயேசுவை போல் அன்பு, உன்னை போல் பிறனை நேசிக்கணும், போய் ஆத்மாக்களை பிடிக்கணும். பக்தி விருத்தி அடைந்தவன் இயேசுவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான். இயேசுவுடைய ஒரே வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க. இதுதான், ஞானஸ்தானம் கொடுங்க. இப்போ சுவிசேஷம் எப்படி சொல்கிறது? வெரி சிம்பிள். இயேசு தான் தெய்வம், அவரை அன்றி ரட்சிப்பு வேறே இல்லை. எடுத்துக்கொள்வோம் 4:12. அப்போஸ்தலர் 4:12. இதை பல விதங்களில் சொல்லலாம். இயேசு தான் நமக்கு, அவர் சொல்கிறார், அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போ பாவத்துக்கு நம்ம மன்னிப்பு கேட்கணும். பாவத்துக்கு பரிகாரியாக இயேசுங்கிறவர் வந்தார். அவர் தான் தேவகுமாரன். மரித்தார், உயிர் தெழுந்தார், இப்போ உயிரோடு இருக்கிறார். இவரால் தான் நமக்கு ரட்சிப்பு. இவர் சமாதானம் கொடுக்குறாரு. இதுக்கு பிறகு நீங்கள் என்னன்னாலும் மெத்தலையும் சொல்லிக்கலாம். சொல்லும் பொழுது என்ன நடக்கணுங்கிறார், இங்கே எழுதி கொடுத்துருக்கார். வசனத்தை கொடுக்கறது ஒரு பகுதி. அந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் கன்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் முழுமையான சுவிசேஷம். வசனத்தை கொடுக்கறது மட்டும் சுவிசேஷம் அல்ல, வசனத்தை பிரசங்கிக்கிறது மட்டும் சுவிசேஷம் அல்ல. ஏன்னா பிசாசும் வசனத்தை பிரசங்கம் பண்ணும். இயேசுக்கு பிரசங்கம் பண்ணிச்சா? லூக்கா 4வது அதிகாரத்தில் இப்படி இருக்குது, நீர் தேவனுடைய குமாரன். பிசாசு நல்ல வசனத்தை பிரசங்கம் பண்ணும், தெரியும். எல்லா வசனமும் பிசாசுக்கு தெரியும். ஏன்னா அந்த வசனம் தான் அவனுக்கு அத்தாரிட்டி. அந்த வசனத்துக்கு புறம்பாக போகும்போது தான் பனிஷ்மெண்ட் நம்மளை அட்டாக் பண்ணுறான். அவனுக்கு தெரியும், வசனம் அவ்வளோன்னு தெரியும். அவன் நல்ல வசனம் பிரசங்கம் பண்ணுவான். ஆனால் ஒன்றே இருக்காது, பக்தி விருத்தி இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசு வசனத்தை பிரசங்கம் பண்ணிச்சுன்னா பக்தி விருத்தி இருக்காது. பக்தி விருத்தினா என்ன? இயேசு சொன்னார பிரதான கட்டளை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்க. இது மட்டும் இருக்காது. பரிசுத்தம் இருக்காது, கனி இருக்காது. பக்தி விருத்தினா அதுதான். பரிசுத்தம் மாறது, கனி கொடுக்கறது, இதெல்லாம் இருக்காது. அடிப்படையான எதுவும் இருக்காது. ஆனால் நல்ல அழகாக பிரசங்கம் பண்ணும். ஏரோது பிரசங்கம் பண்ணவன் என்னாச்சு? என்ன சொன்னாங்க? இது மனுஷ குரல் அல்ல, தெய்வ குரல். நாங்கள் அந்த மாதிரி இருக்கும். தேவனுடைய குரல் போலவே பிசாசால் பிரசங்கம் பண்ண முடியும். எல்லோரும் அழுவாங்க, கண்ணீர்லாம் வடிப்பாங்க, கீழெல்லாம் உருளுவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் ஒன்றே இருக்காது, பக்தி விருத்தி இருக்காது. பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு தான் எல்லா வரங்களையும் அவர் கொடுத்துருக்காரு. 1 கொரிந்தியர் 12:28 எல்லாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்க எல்லா விதமான சுவிசேஷங்களும். எபேசியர் 4:11-12 இந்த 5 விதமான ஊழியங்களும் எதுக்கு? பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு. அடுத்தது எல்லா வரங்களும் எதுக்குன்னா பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு. எடுத்துக்கொள்ளும் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 28 எல்லாமே. இப்போ நான் கொடுத்துருக்கிற முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும்,
வெண்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் படைத்திருக்கிறாரு. இது எதுக்குன்னா முதல்ல இருக்குது, நீங்கள் தமிழில் உங்களுக்கு கிளியராக இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம ஒப்புரவாக்குதல் அதெல்லாம் வரும். இங்கிலீஷில் க்ளீனாக இருக்குது. ஃபார் த எடிஃபிகேஷன் ஆஃப் த செயின்ஸ், ஃபார் த எக்யூப்பிங் ஆஃப் த செயின்ஸ் இன் த மினிஸ்ட்ரி அண்ட் ஃபார் எடிஃபிகேஷன். நியூ கேஜேவி இருந்தால் அதை படிக்கலாம். பக்தி விருத்தி உண்டாக்குறது தான் மெயினாக. பக்தி விருத்தின்னா அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஆத்மாதாயம் பண்ணுறதான், கனி கொடுக்க வைக்கிறதுக்கு தான். சபைங்கிறதே பிள்ளைகளை, இயேசுடைய பிள்ளைகளை கனி கொடுக்க பயிற்சி கொடுக்கறதா. பயிற்சி பற்றாது, பயிற்சி பற்றது. இப்போ நான் அதுதான் பண்ணுறேன், உங்களை கனி கொடுக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன். இதான் சபை, பயிற்சி கொடுக்க வைக்கிறோம். எங்கேயாவது பயிற்சி கொடுத்த பிறகு பர்மனெண்ட்டாக வச்சுப்பாங்களா? எனக்கு ஐஏஎஸில் பயிற்சி கொடுத்தாங்க அகாடமியில். மொதல் மூணு மாதம் ஃபவுண்டேஷனல் கோர்ஸ், அடுத்த 4 மாதம் ஃபேஸ் 1, ஃபைனலி ஒரு 2 months ஃபேஸ் 2, டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங் ஒரு 1 year முடித்து என்னை அங்கேயே வச்சுருக்காங்க, அனுப்பிட்டாங்க களத்தில். ஸோ சபைங்கிறது ஒரு பயிற்சி பற்ற, எல்லாரையும் பயிற்சி பண்ண வச்சு நீ தான் அடுத்த சபை ஓடு, எக்யூப் பண்ணி அனுப்பணும். இப்போ பாருங்கள், இது கிளியராக இருக்குது. பக்தி விருத்தி இதே இது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 14 பண்ணித்துக் கொள்ளுங்கள். 14:28 எங்கே இருக்குது? இல்லை 1 கொரிந்தியர் 14:26 கடைசி பகுதி. இது என்ன சகோதரி, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்ய கடப்பது. 14:12 படிங்க. இவரே 1 கொரிந்தியர் 14:12. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியினால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். சபைன்னா 4 பேர் கூடியிருக்கிறது, இயேசுடைய பிள்ளைகள், வீடு தான் சபைன்னு இவங்க சொல்கிறது. அவ்வளோ வீடு இதுதான் சபை, வீடு தான். தனி கட்டடங்களில் பைபிளில் சபை இயங்கவே இல்லை, பைபிளில் இயங்கலை. அதெல்லாம் கிபி 313 பிறகு வந்தது. இவங்க சபைன்னு சொல்கிறது பூரா வீட்டுக்கூடு தான், வீட்டு கூடுதல். அதுவும் இந்த மெத்தடு தான், ட்ரெயின் பண்ணி அனுப்புறது, இதுதான் இருந்தது. இப்போது அங்கே வர்றவங்களுக்கு பக்தி விருத்தி கூடுற அளவுக்கு உங்கள் வரங்களை பயன்படுத்துறதுக்கு நாடுங்கன்னு கேட்குறாங்க. இதுதான் இது. ஸோ எல்லா வரங்கள் எல்லாமே பக்தி விருத்திக்கு. இப்போ சுவிசேஷம் சொல்லும் பொழுது முதல்ல வசனம் கொடுக்குறீங்க. வசனம் கொடுக்கும் பொழுது வெறும் வசனம் கொடுத்தா போதுமா? வசனம் எப்படி இருக்கணும்? 1 கொரிந்தியர் 4:20. 1 கொரிந்தியர் 4:20. அவங்களுக்கு சில அடிப்படைகள், இது அடிப்படை. சுவிசேஷம் எப்படி சொல்கிறதுங்கிறது ஒரு அடிப்படை. வசனம் மட்டும் கொடுத்தா காணாது. அந்த வசனம் என்ன பண்ணணும்? 1 கொரிந்தியர் 4:20. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. வெறும் வசனம் பிரசங்கம் பண்ணால் காணாது. அந்த வசனத்தோடு சேர்த்து வரணும், அக்கினி வரணும். 1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 5வது வசனம். 1 தெசலோனிக்கர் 1:5. 1 தெசலோனிக்கர் 1:5. யார் எடுத்தாலும் படிக்கலாம், படிங்க. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்தாவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. பார்த்தீங்களா? போதும். எங்களுடைய சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்தாவின் நிச்சயத்தோடு வந்தது. வசனம் சுவிசேஷம் சொல்லும் பொழுது வெறும் வசனம் சொன்னால் பிரயோஜனம் இல்லை, அங்கே வல்லமை வெளிப்படணும். இப்போ இயேசு எப்படி பண்ணார் சுவிசேஷம்? இயேசு சுவிசேஷம் பண்ணால் ஸ்டைல் பார்ப்போம். மத்தேயு 4:23. மத்தேயு 4:23. மத்தேயு 4:23, 9:35. இயேசு சுவிசேஷம் பண்ண ஸ்டைலை பாருங்கள். இதெல்லாம் நமக்கு பாடம். 4:23. பின்பு இயேசு கலிலே எங்கும் சுற்றி தெரிந்து யூதர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினார். அப்போ சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணால் அங்கே பின்னால் என்ன வருது? வல்லமை வரணும். 9:35. மத்தேயு 9:35. சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அழகாக ஸ்டைல் போட்டு கொடுத்துருக்காரு ஏசப்பா. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் சகல கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி
அவர்களை சொஸ்தமாக்கினார். இங்கேயும் அதே தான், அப்படியே ஆக்ஷன் ரீப்ளே. முதல்ல வெளியில் போகிறாரு, சுற்றி திரிகிறாரு. சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுறது வீட்டிலே உட்காந்துட்டு பண்ணுறது கிடையாது. ஒரு இடத்துக்கு வர வைக்கிறது பைபிளில் இல்லை. அவங்க சொல்லுவாங்க சபை கூட்டத்தில் விட்டு விடக்கூடாது அப்படிங்கிறது. வருவோம், அதுக்கு பின்னால் வருவோம். வாரம் ஒரு இடத்துக்கு மொத்தமாக கூட்டமாக பெரிய கூட்டமாக போடுறது பைபிள் இல்லை. எல்லா இடத்துக்கும் பிரிஞ்சு போகிறது தான் இருக்குது. பிரிஞ்சு போகிறது. இயேசு போனார், கலிலே எங்கேயும் சுற்றி நடந்தார், எல்லா பக்கமும் நடந்தார், பிரசங்கம் பண்ணார், எல்லார் வியாதியும் சொஸ்தப்படுத்தினார். அடுத்தது இன்னொரு ஸ்டைலுன்னு சொல்லியிருக்கிறார், வியாதியை சொஸ்தப்படுத்தி நீங்கள் பண்ணலாம். லூக்கா 10வது அதிகாரம் 9வது வசனம். லூக்கா 10:9. லூக்கா 10:9. லூக்கா 10:9. அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாக வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். இப்போ ஒன்று சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி வியாதியை குணப்படுத்தலாம். இன்னொன்று, நீங்கள் வியாதியை குணமாக்கிட்டு தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாக இருந்துட்டு சொல்லலாம். இவ்வளோதான். 2 ஸ்டைல் கொடுத்துருக்காரு ஏசுப்பா. 2 ஸ்டைல் கொடுத்துருக்காரு. ரெண்டையும் நீங்கள் அடாப்ட் பண்ணலாம். ஸோ முக்கியமானது என்னது? வசனம். இயேசுதான் மெய்யான தெய்வங்கிற அந்த சுவிசேஷம் போகும்பொழுது அங்கே என்ன நடக்கணும்? அவங்களுக்கு இருக்கிற வியாதிகள் சுகமாகணும், அற்புதங்கள் நடக்கணும். சரி, இப்போது இது ஆக்சுவலாக எப்படி இயேசு அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மார்க்கு 16, 17, 18 என்ன சொல்கிறாரு? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். வசனம் சொல்லும்போது பேய் ஓடும், வியாதிகள் சொஸ்தமாகணும் இயேசு எழுதி வச்சிருக்கிறார். இது ஆக்சுவலாக எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆச்சு? சுவிசேஷம் சீஷர்கள் சொல்லும்போது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னு மார்க்கு 16:20 சொல்லிட்டார். மார்க்கு 16:20 சுவிசேஷம் சொல்லும்போது என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டார். மார்க்கு 16:20 பாருங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடைய கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். இதான் சுவிசேஷம் சொல்கிறதுல மெயின். இந்த மார்க்கு 16:20 இன்றைக்கி அது த லாஸ்ட் வசனம் மார்க்கில். அப்சல்யூட்லி இம்பார்ட்டன்ட் வசனம். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். என்ன அடையாளங்கள்? 2 வசனத்துக்கு முன்னால் சொல்லியிருக்காரு. விசுவாசிக்கிறாலாம் நடக்க அடையாளங்கள் சொல்லியிருக்காரு. பேய் ஓடும், வியாதி குணமாகும், சர்ப்பங்கள் எடுக்கப்படும். இதுதான் இந்த அடையாளங்கள் நடந்தது. இது கர்த்தர் அவருடனே கூட இருந்து. அது எங்கே இருக்குது வசனம்? கூட எங்கே இருக்கிறாரு? மத்தேயு 28:20 சொல்கிறார்ல கடைசியாக. மத்தேயு 28. இதுவும் மத்தேயுல கடைசி வசனம். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அது மார்க்கில் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து அவர்களுடைய கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்போ சுவிசேஷன் சொல்கிறதுன்னா என்னென்னா, இயேசுதான் மெய்யான தெய்வன் சொல்லணும். சொல்லும்போது அங்கே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும். நடக்கலை அப்படின்னா அது சுவிசேஷம் அல்ல. புரியுதா பிரதர் ராஜா? இதான் வசனம். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கலை, அது சுவிசேஷம் இல்லை. அப்போ இன்றைக்கி வசனத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க, வியாதி ஒன்றும் குணமாகலை. ஆவியானவர் எங்கே இருக்கோ அங்கே என்ன நடக்கணும் பிரதர்? விடுதலை இருக்கணும். இன்றைக்கி பெரிய பெரிய சபைகளில் விசுவாசிகள் போகிறாங்க, அவங்களுக்கு வருஷக்கணக்கில் வியாதி இருக்குது, ஒரு குணம் ஆக மாட்டேக்கு. ஏன்னா அதெல்லாம் அந்திகிறிஸ்து சபை. இப்போ என்கிட்ட வந்தாங்க ஒரு 3 வாரத்துக்கு முன்னால் ஒரு சகோதரி, இங்கே இருக்கிற பெரிய ஏஜி சபையோட பெலிவர் வந்தாங்க. அவங்களுக்கு தலையில் லெஃப்டில் அந்த சிறு மூளைக்கு பிளட்டு போகிறது ஒரே வலி. இங்கே கழுத்தில் ஸ்பாண்டிலைட்டிஸ். அவங்க பையன் டென்டிஸ்ட். ராத்திரி 9 மணிக்கு கூப்பிட்டாங்க. எங்களுக்கு அம்மா அவங்கள பார்க்கணுன்னாங்க. உடனே கேட்டேன், அடுத்த தெரு தான், அம்மா அவங்கள பார்க்கணுங்க. என்ன அவங்க அம்மா கழுத்து வலிக்கான்னு கேட்டேன் ஸ்ட்ரைட்டாக. ஆமாம் கழுத்து வலிக்குங்கிறாங்க. வாங்க கூப்பிட்டு வாங்க. இதெல்லாம் சும்மா யூகம், ஒரு ஆவியானவர்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை மணிக்கு வர்றாங்கன்னா எதுக்கு வருவாங்க? கழுத்து வலி தான் அப்படின்னு ஆவியானவர் சொல்ல வச்சார். கழுத்து வலி தான் வந்துட்டாங்க. இங்கே வந்தால் கழுத்து வலி மட்டும் இல்லை, இலவச இணைப்பு மாதிரி தலையில் பிரெயினில் ப்ராப்ளம். இப்போ பாருங்கள் இப்போ எப்படி நடக்குது. நீங்கள் இந்த பெரிய சபைக்கு போயிருக்கீங்களா? அப்போ பாருங்கள் ஏசு எப்படி குணப்படுத்துகிறான்னு பாருங்கள் அப்படின்னா, தம்பி அந்த டென்டிஸ்ட் தம்பி, நீங்கள் உங்கள் அம்மா தலையில் கேட்பீங்க. நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன்னாரு. தம்பி நீங்கள் தான் பண்ண போகிறீங்க, நான் சொல்லுங்கள் அப்படின்னா அம்மா தலையில் கை வச்சார். அவங்க சொந்த அம்மா அழகாக கை வச்சார், தலையில் வச்சு அழகாக சொன்னார், இயேசுவின் நாமத்தில் எங்கள் அம்மாவுக்கு சிறுமூளைக்கு போகிற ரத்த ஓட்டத்தை இப்பொழுது நார்மலாக போன்னு கட்டளையிடுற. அவ்வளோதான். 3 தடவை சொன்னார். சரியா போய்ட்டு இன்ஸ்டன்டேனியஸ். அது எம்ஆர்ஐ எடுத்து தலையை உடச்சி என்னெல்லாமோ பண்ண வேண்டியது.
அவ்வளவும் இவ்வளோ தான் 3 தடவை சொன்னார். சொன்ன உடனே இங்கே லெஃப்ட் வலி நின்று போச்சு. அடுத்தது கழுத்தில் இங்கே ஸ்பாண்டலைட்டிஸ் இருக்கா, ரொம்ப வலிக்கா, ரைட் கழுத்தில் வச்சு இயேசுவின் நாமத்தில் எங்கள் அம்மாவுக்கு இருக்கிற ஸ்பாண்டலைட்டிஸ் அசுத்தாவியே வெளியே போன்னு கட்டளையிடுறேன். அழகாக 3 தடவை சொன்னார். அப்படி இப்படிங்காங்க, எல்லாம் சரியாக போச்சு. இப்போ முந்தா நாள் மீட்டிங் வந்துருந்தாங்க, திருப்பி வரல, சரியாக போச்சு. அவ்வளோதான். மொத்தம் வியாதியை குணப்படுத்துறதுக்கு எடுத்த நேரம் 2 நிமிஷம். இதெல்லாம் சீரியஸான வியாதி, டாக்டர்ஸால் குணப்படுத்த முடியாத வியாதி. 2 நிமிஷத்தில் சுகமாயிட்டு. பால் செந்தில்ங்கிறவர் ட்ரூப் சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னால் அவர் கேட்டார், எங்கள் சபையிலேருந்து உங்கள் போதகத்தை கேட்டு வீடியோவில் பார்த்து வெளியில் வந்துட்டார். வெரி குட், நான் என்ன பண்ணணும் அப்படின்னார். சரி வாங்க வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்தார். வரிசையாக அவர் மனைவி பிள்ளைகள் 2 பிள்ளைகளோடு வராரு. ஆளுக்கு இலவச இணைப்பு மாதிரி 1 2 வியாதி. பையன் ஒருத்தனுக்கு இல்லை, மொத்தம் 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு வியாதி 2 வியாதி. நான் என்ன செஞ்சேன், ஓகே சகோதரி நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் தோளில் கை வைங்க, இயேசுவின் நாமத்தில் போச்சலுங்க. அடுத்து இன்னொரு வியாதி போச்சலுங்க, அவருக்கு ஆன் த ஸ்பாட் குணமாயிட்டு. ரைட், உங்கள் மனைவிக்கு இந்த வியாதியா, நீங்கள் உங்கள் மனைவி தலையில் கை வைங்க, இயேசுவின் நாமத்தில் என் மனைவிக்கு இந்த வியாதி வெளியே போ. 10 வருஷம் இந்த வியாதி 2 பேருக்கும் ஸ்பாட்டில் குணமாயிட்டு. பிள்ளைக்கு அது கொஞ்சம் மோசமான வியாதி, நான் தலையில் கை வச்சு போங்க, வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பிள்ளைக்கு சரியாயிடும். வீட்டுக்கு போகிறாங்க, காணோம், வியாதி காணாமல் போயிட்டு. இது என்னது பெரிய பெரிய பிரேயர்லாம் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் பிள்ளை நீ சுகமான போ, முடிஞ்சிச்சு. இப்படி தான் என்ன நம்மளாக போய் பண்ணுறது, சுகப்படுத்துறது அவர் இல்லை. இயேசு நம்மளோடு இருந்தால் அவர் உறுதிப்படுத்துறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். அவர் ரெடியாக இருக்கணும்னா வசனத்தின்படி இருந்தால் தான் அவர் ரெடியாக இருப்பார். இன்றைக்கி இந்த அற்புதங்கள் இந்த போலி சபைகளில் நடக்கலைன்னா அது இயேசு கூட இல்லை, இயேசுவுக்கு விரோதமாக நிற்குது. இன்றைக்கி அத்தனை போலி சபைகளும் பாஸ்டர்களும் தான் இயேசுவுக்கு எதிரிகள். ஆர்எஸ்எஸ் இல்லை, பிஜேபி இல்லை, இன்றைக்கி எதிரி இவங்க தான். இயேசுவுடைய பிள்ளைகளை ஞானஸ்தானம் கொடுக்காமல் கட்டி போட்டிருக்காங்க. இயேசுவுடைய பிள்ளைகளை வியாதியை குணப்படுத்த விடாமல், சுவிசேஷம் சொல்லாமல், தேவ ராஜ்யத்தை கட்ட விடாமல் கட்டி போட்டு காணாத குறைக்கு இயேசுவுடைய பிள்ளைகளுக்கு அத்தனை பிரச்சனை வருது. பிரச்சனைக்கு அங்கே சொல்யூஷன் இல்லை, ஆவியானவர் இல்லை, அதனால சொல்யூஷன் இல்லை. பரிதாபமாக இருக்குது. 1 நிமிஷத்தில் சில சமயம் சொல்யூஷன் கிடச்சிருது, 1 நிமிஷத்தில் கிடச்சிருது, இவ்வளோதான். ஆனால் அங்கே எத்தனை வருஷம் போனாலும் ஒன்றும் இல்லை. இது ரெகுலர். இங்கே ஒருத்தர், அதே பெரிய சபையில் உள்ள ஒருத்தர், அவர் பெரிய வேலை பார்க்குறாரு. அவருக்கு 8 வருஷம் அலர்ஜி. அவர் வீட்டுக்கு அவருடைய மாமியாருக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். அவங்க பார்த்தா அவருக்கே பெரிய வியாதி, 8 வருஷம். ஒரு மசாலா ஐட்டம் அப்படி சாப்பிட்டா போதும் உடம்பெல்லாம் வேர்க்கும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, பெரிய சம்பளம், நல்ல பொசிஷனில் இருக்கிறாரு, பெந்தைக்கோஸ்தை சபையில், அந்த பெரிய பெந்தைக்கோஸ்தை சபையில் மெம்பர். 8 வருஷம் அவர் சாப்பிட்றது என்ன தெரியுமா, வெறும் பால் சாப்பாடு, குழந்தை சாப்பாடு, ஏதாவது கொஞ்சம் மசாலா சாப்பிட்டா அவுட். நான் 8 வருஷம் இருக்கா, இந்த பாருங்கள் இப்போ போகுது பாருங்கள், ஓடிப்போ பிசாசு இயேசுவின் நாமத்தில், அவ்வளோதான். அலர்ஜி வியாதி இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போ சகோதரரை விட்டு. சகோதரி நல்லா மசாலா சாப்பாடு போட்டு கொடுங்க. அழகாக ஒரு மசாலா வடை போட்டு கொடுத்தாங்க, சரியா போச்சு. அவர் சாப்பிட்டாரு. அதுக்கு பிறகு 1 மணி நேரம் இருந்தேன், ஒன்றாகலை. இவ்வளோதான், ஒரே நிமிஷம் இயேசுவின் நாமத்தில் வெளியே போ, இவ்வளோதான் கமாண்டு. அவன் என்ன சொன்னான், பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழுந்துனடா, இவ்வளோதான். இது நம்ம வல்லமையா அனஸ்தீசியா கொடுத்து காலை வெட்டி கையை வெட்டி பண்ண நம்ம வல்லமையா? இயேசு சிலுவையில் வாங்கி தந்த வல்லமை. ஒரு வார்த்தை சொல்லணும், நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் வெளியே போ, அவ்வளோதான். நீங்கள் வளர்ந்த உடனே என்ன ஆகும் தெரியுமா, ரொம்ப அசால்ட்டாக சொல்லுவீங்க. ஆமாம், வாட் டு யூ திங்க், கெட் அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், இவ்வளோதான். திட்டுவீங்க, பிசாசை திட்டுவீங்க, தொலைச்சி விடுவோம் படவா, கெட் அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், இவ்வளோதான். அது சொல்லி முடிச்சு அடுத்த செகண்ட் போயிடுது. ஒரு சகோதரிக்கு டிஸ்க் பல்ஜி, 3 இடத்துல டிஸ்க் பல்ஜினாங்க, பூனாலேருந்து கூப்பிட்டாங்க. எம்ஆர்ஐ எடுத்துட்டோம் பிரதர், என்னெல்லாமா ட்ரீட்மெண்ட். எதுக்கு எம்ஆர்ஐ எடுத்து 10,000 ரூபா செலவழிச்சிட்டிங்களா? ஐயோ, இப்போ பாருங்கள் 1 நிமிஷத்தில் போகுது. தலையில் கை வைங்க, இயேசுவின் நாமத்தில். தங்கச்சி டிஸ்கிலேருந்து எல்லாம் முதுகெலும்புது, எல்லாம் வலு சர்ப்பமும் இயேசுவின் நாமத்தில் வெளியே போ, அவ்வளோதான். பிரதர் பாம்பு ஊறுது, பாம்பு ஊறக்கூடாது, பாம்பு வெளியெல்லாம் ஓடணும், பாம்பு ஊறுது அப்படின்னாங்க. தங்கச்சி விட்டு வெளியே போ பிசாசு அப்படின்னா, அவ்வளோதான். 3 டிஸ்க் பல்ஜி, எல்லாம் அடுத்த செகண்ட் நார்மல். அப்படி குனிக்கிறாங்க, நிமிடுறாங்க, எல்லாம் சரியாக போச்சு. ஒரு 3 வாரத்துக்கு முன்னால் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க, அவ்வளோதான், கான். சீரியஸான ப்ராப்ளம். இங்கே தாம்பரத்தில் தான் ஒரு சகோதரி, 72 வயசு சகோதரி கூப்பிட்டாங்க 1 வாரத்துக்கு முன்னால். பிரதர் எனக்கு கழுத்துலேருந்து கீழே வரைக்கும் எல்லா டிஸ்க்கும் தேஞ்சு போச்சு பிரதர், எனக்கு 72 வயசு ஆகுது. எவ்வளோ வருஷம் இருக்குது? 20 வருஷம். எல்லாம் தேஞ்சு போச்சா? ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லாங்க. இப்படி தானே, இப்போ அதெல்லாம் ரீஃபில் பண்ணுவோமான்னு கேட்டேன். ஏசு ரீஃபில் பண்ண போகிறார், பண்ணுவோமா?
பண்ணுங்க பிரதர். ஏசுவின் நாமத்தில் உடம்புல இதில் ஸ்பைனல் கார்டில் தேஞ்ச தேய்மானம் எல்லாம் இப்பொழுது நார்மலாக ஒட்டக்கடவுது. ஏசுவின் நாமத்தில் கட்டளை போடுறேன். அவ்வளோதான் சகோதரி, உங்களுக்கு சரியாக போயிட்டு. குனிஞ்சு பாருங்கள், கட்டில் விட்டு எழுந்திரிக்கிறாங்க, குனிகிறாங்க, நடக்கிறாங்க. வலி இருக்கா? இல்லை. ஒரு நிமிஷம் கட்டளை. இதான் நம்ம வல்லமை, இதான் நம்ம வல்லமை. இது யாரால் பண்ண முடியும்? 3 வருஷம் பைபிள் காலேஜ் போனாலும் நான் உமாசங்கர் மாதிரி ஒரு 5 மணி நேரம் பைபிள், நான் 5 மணி நேரம்லாம் பைபிள் படிக்கிறது இல்லை. இப்போ இது மாதிரியா? நோ 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 நோ. உங்கள் அத்தனை பேராலையும் முடியும். உங்கள் அத்தனை பேர் மேலே இந்த வல்லமை இருக்குது. இயேசு பச்சைபாதம் உள்ளவர் இல்லை. நான் அவருக்கு பிள்ளைன்னா நீங்களும் அவர் பிள்ளை. ஏன்னா உங்களுக்கு காமிச்சிட்டேன், வசனம் போட்டு காமிச்சிட்டேன். அவர் பச்சைபாதம் உள்ளவர் இல்லை. பச்சைபாதம் உள்ளவர் அப்படின்னா யாரும் அவரை பின்பற்ற மாட்டாங்க. நான் வந்திருக்க மாட்டேன், எனக்கு மட்டும்தான் அவர் கொடுப்பார், உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு நான் ஏன் வரேன்? என் தொண்டை தண்ணியை நான் ஏன் வற்ற வைக்கிறேன், வேஸ்ட் பண்ணுறேன்? என் லீவு நாளில் உங்களுக்காக நான் ஏன் வரணும்? அப்படின்னா நான் பேசி இந்த வசனத்தை கொடுத்தா உங்கள் மேலே இந்த வல்லமை ஒர்க் பண்ண துவங்கும். அதனால தான் வந்திருக்கேன். அது நடக்குது, எல்லா இடம் நடக்குது. முடித்தவொடனே ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. டக்கு டக்கு டக்குன்னு வியாதியை குணப்படுத்திட்டு வராங்க. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்களாம் அழகாக பேய் ஓட்டுது, அழகாக பேய் ஓட்டுதுங்க நச்சுன்னு. ஆமாம், இவ்வளோ வல்லமை இருக்குது. இதுதான் பிரசங்கம் பண்ணினா, சுவிசேஷம் மட்டும் இல்லை, எங்கேயும் சரி பிரசங்கம் பண்ணால் அங்கே பேய் இருந்தால் ஓடணும், வியாதி உடையணும், செய்வன கட்டு உடையணும், இதெல்லாம் உடையணும். இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் இல்லை அப்படின்னா இயேசு அந்த ஆள் கூட பிரசங்கியார் கூட இல்லை. இதுதான் வசனம். கர்த்தர் அவர்களுடைய கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். இப்போது இங்கெல்லாம் இந்த கள்ள சபைகளில் எதுவுமே வியாதி போக மாட்டுக்கு, பிரச்சனை போக மாட்டுக்கு, சூசைட் பண்ணுறாங்க. புருச்சம் பொஞ்சாதி, அவங்க புருச்சம் பொஞ்சாதியாகவே நிறைய வீட்டில் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? பெந்தேகோஸ்தே சபைகளில் அழகாக வருவாங்க, பைக்கில் வருவாங்க, காரில் வருவாங்க. 10ல் 8 பேர் புருச்சம் பொஞ்சாதியாக வீட்டில் கிடையாது. 10ல் 1 2 இல்லை, 8 பேர். 10ல் 8 பேர் புருஷன் பொஞ்சாதியாக வீட்டில் இல்லை. இதுதான் பெந்தேகோஸ்தே சபை நிலை. ஏன்னா அந்த சபை வலு சர்ப்பத்தின் கட்டில் இருக்குது. மொத்தம் பெந்தேகோஸ்தே சபை அத்தனை பேரும் வலு சர்ப்பத்தின் கட்டில் இருக்குது. ஏன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது சபை விழுந்து போனதில் நம்ம பார்ப்போம். க்ளீனாக டிசைட் பண்ணி உங்களுக்கு வசனத்தின் மூலம் காமிக்கிறோம். ஐயா, என் வேலை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு அப்படி போகிறதில்ல. நோ, ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு போகிறதில்ல. இப்போ உங்களுக்கு தெரியுது சுவிசேஷன் சொல்கிறதுனா எப்படின்னு தெரிஞ்சு போச்சு இல்லை பிரதர்? இப்போ ஒருத்தர் ஒரு பிரசங்கியார் இயேசுக்கிட்ட இருந்து வந்திருக்காரா, பிசாசுக்கிட்ட இருந்து வந்திருக்காரா கண்டுபிடிச்சிடலாமா? அவர் 4 முழுக்க பிரசங்கம் பண்ணுறாரு, தலைவலி கூடி போகுது அப்படின்னா என்ன? அவன் பிசாசு மகன். அவன் எம்பிட்டு தான் ரொம்ப ஸ்டைலாக பிரசங்கம் பண்ணாலும் அவன் பிசாசு மகன். அவன் உண்மையிலே இயேசுக்கிட்ட இருந்து வந்திருந்தான்னா அவன் பிரசங்கம் பண்ணும்போதே வியாதி போயிடும். அப்படி இல்லை, ஒர்ஸ்ட் சீனில் கை வச்சோன்னு வியாதி போயிடும். அல்லேலூயா. இது ரொட்டீன். நான் இப்போ பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி டீச்சிங் பண்ணும்போது 25 வருஷம் வியாதியோடு வந்து உட்காந்துருப்பாங்க. மைக்ரெயின், கழுத்து வலின்னு. அவங்களால தரையில் உட்கார முடியாது. தரையில் 5 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க. அவங்க வாட்டுக்கு எந்திரிப்பாங்க, எல்லா வியாதியும் குணமாகி போயிடுவாங்க. தலையில் கழுவ வேண்டிய அவசியமே இல்லை. இது நடக்குது. ஏன்னா இது அவர் வேலை. வசனத்தை உறுதிப்படுத்துறது நம்ம வேலை கிடையாது, நம்ம ஜோலி கிடையாது, அவர் ஜோலி. ஆமாம், அவர் என்ன எதிர்பார்க்குறாரு? பிள்ளை, நீ என்ன ப்ரிப்பரேஷனு, நீ லைனில் இறங்கு பிள்ளை, நீ ராஜா பிள்ளை, நீ பாதி தான் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்க, கவலைப்படாத, நான் ப்ரிப்பேர்டாக இருக்கேன், நீ போ, நீ என் பிள்ளை. நம்ம பிள்ளைய எப்படி அனுப்புவான்? பரவாயில்ல, நீ பரவாயில்ல, பாதி ப்ரிப்பரேஷனால எக்ஸாம் எழுதிட்டு வா, பார்த்துக்கலாம், உனக்கு வந்துடும், என்ன மார்க் கொடுத்தா பார்த்துக்கலாம், அப்படி தானே நம்ம பிள்ளைய சொல்கிறோம். அதே மாதிரி தான் அவருக்கு வேண்டியது அவர் பிள்ளை களம் இறங்கி போய் சுவிசேஷன் சொல்லணும். வந்துருந்தார். அந்த பிள்ளை எவ்வளோ வீக்காக இருந்தாலும் வந்து பக்கத்தில் நிற்காரு, ஏன் பிள்ளையாச்சு அப்படின்னு. இப்போ 11ஆம் தேதி இங்கே 2 பேரும் யங்ஸ்டர்ஸ், அவங்க வாலிப பிள்ளைங்க, ஒரு குட்டி குழந்தை இருக்குது. அவங்க ஊரில் மீட்டிங் நடத்துகிறாங்க. என்ன இதே கிஃப்ட் மீட்டிங் பெரம்பலூரில் ஒரு கிராமத்தில் நடத்துகிறாங்க. எனக்குன்னா அது இதப்பா, அது சின்ன பிள்ளைங்க, என் பிள்ளைகள் மாதிரிங்கப்பா, பாதுகாத்துக்கோங்கப்பா, பிள்ளைகளை நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். அங்கே போயிட்டோம், காலையில் போய் உட்காந்துட்டோம். ஒரு ஆள் வரல. நான் கேட்டேன், அவர் விடமாட்டாருன்னு தெரியும். ஏன்னா வாலிப பிள்ளைங்க இயேசுக்காக நிற்குது, விடுவாங்களா? வயசானதெல்லாம் உட்காந்துட்டு பேசாமல் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த வாலிப பிள்ளைங்க இயேசுக்காக நின்று தேவராஜ்யத்தை கட்டுறதுக்கு நிற்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா வரிசை ஆட்கள் வந்து நிரம்பிட்டு அற்புதங்கள், அடையாளங்கள். மறுநாள் பார்த்தா 2 பேரும் ஞானஸ்தானம் ஒப்பு கொடுத்துட்டாங்க. மற்ற இடத்துல இல்லாத அளவுக்கு அங்கே ஞானஸ்தானத்தை ஒப்பு கொடுத்து அந்த பிள்ளையில ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க. என்கரேஜ் பண்ணிட்டாரு. அதாவது நம்ம ஒரு ஸ்டெப்பு முன்னால் வச்சோன்னா இயேசு நமக்கு முன்னால் 10 ஸ்டெப் ஓடுறார்.
நீங்கள் உங்களுக்கு பலம் இருக்குது, பலம் இல்லை, அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். லைனில் போங்க. அதுக்கு பிறகு உங்களை வசனத்தில் பலமுள்ளவர் ஆக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கார். நான் முதல்ல லைனில் இறங்கும்போது இவ்வளோ வசனங்கள்லாம் எனக்கு தெரியுமா? ஒன்றுமே கிடையாது. ஐயா நான் பைபிளே படிக்கலையா அப்படின்னா, பைபிளே படிக்கலை. நீ போ, நல்லா பேசுகிறேன், பேசுகிறதுனால நீ போ. மேடையில் ஏறி பேச வைப்பார், ஏதோ பேசுவேன், வசனமாக பேசுவேன், எனக்கு தெரியாது. பின்னால் பார்த்தா அது வசனம். ஒரு வசனத்தை 9 மாதம் கழித்து கட்டினேன். நீ பேசிக்கிட்டே இருக்கியே, கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் இந்த இருக்குப்பார் எபேசியர் 5:27, இதுதான் 9 மாதம் கழித்து காமிச்சார். ஆனால் வசனமாக பேசியிருக்கேன், எனக்கு தெரியாது. இப்போ க்ளீனாக காமிச்சு கொடுக்குறாரு, ஹையர் லெவல் ரெவிலேஷன். பட் முதல்ல அற்புதங்கள், பேய் ஓடும், வியாதி குணமாகும். எப்போ? நாம் பைபிளை ஒரு தடவை முழுசாக படிக்கிறதுக்கு முன்னாலே. நீங்கள் பைபிளை படிக்கலையா, அதெல்லாம் அவருக்கு கவலை இல்லை. இயேசுவை நேசிக்கிறீங்களா, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு நினைக்கிறீங்களா, லைனில் இறங்குங்க, உங்களை பாதுகாத்துப்பார். இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, யாரும் இயேசுவை நேசிக்கலை, லைனில் இறங்குறதுக்கு தயாரில்லை, அவருக்கு கீழ்ப்படியதுக்கு தயாரில்லை. அதுதான் இன்றைக்கி செய்தி, அதுதான். இயேசுவை நேசிங்க, அவருக்கு கீழ்ப்படிங்க. உங்கள் பலவீனம்லாம் அவருக்கு பிரச்சனையே இல்லை. நான் ரொம்ப பலவான் அப்படின்னீங்கன்னா உங்களை வச்சு ஒன்றுமே அவரால் பண்ண முடியாது. அவர் 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, ஆமாம், பலவான்களை அவர் இது பண்ணுறதுக்கு, வெட்கப்படுத்துறதுக்கு என்ன பண்ணார்? பலவீனர்களை, சாரி 1 கொரிந்தியர் 2ஆவது அதிகாரம், பலவீனர்களை அவர் தெரிந்தெடுத்தார்னே இருக்குது. ஸோ நீங்கள் பலவீனர் அப்படின்னு 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் தான். 1 கொரிந்தியர் 1:27, 1 கொரிந்தியர் 1:27, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பாருங்க, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஸோ நீங்கள் ரொம்ப எனக்கு வீக்கு, என்னால் முடியவே இல்லை, பரிசுத்தமாக என்னால் இருக்க முடியல, என்னால் பைபிளும் படிக்க முடியல அப்படின்னா இயேசு சொல்கிறாரு, அது கவலைப்படாத பிள்ளை. ஆல் யூ நீட், உனக்கு தேவையெல்லாம் நீ என்ன இயேசுவை நேசிக்கிறியா, நம்பர் 1. தென் நான் மற்றவங்கள நேசிக்கிறியா, வெளியில் போய் அவங்களுக்கு வியாதியை குணப்படுத்தணும், அவங்கள இயேசுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறியா, சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றை நான் தான் ஏற்படுத்துகிறேன், நீ கவலைப்படாத, நீ என் பிள்ளை, நீ ரோட்டில் போகிற மாட்டாந்தாய் பிள்ளை இல்லை, என் பிள்ளை, நீ லைனில் இறங்க. கரெக்டாக அந்த கொஞ்சம் இருக்கிற பலத்தோடே அவர் அற்புதம் பண்ணுவார். உடனே என்கரேஜ் பண்ணுறாரு, டக்குன்னு என்கரேஜ் பண்ணுறாரு. அந்த இப்போ சொன்ன யங் கப்புள், அதில் அந்த பொண்ணு இந்துலேருந்து ரசிக்கப்பட்ட பொண்ணு, அந்த பொண்ணு வாரம் வந்துட்டு அடுத்த வாரம் 8 அற்புதங்களை ரிப்போர்ட் பண்ணிச்சே பார்க்கலாம். பட்டான்னு எல்லாம் பெரிய அற்புதங்கள், 8 அற்புதங்கள். மலைச்சு போயிட்டோம் எல்லாரும். அதுக்கு அடுத்த வாரம் அவங்க வீட்டுக்காரரு, அவர் அற்புதம். இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அற்புதம். அவ்வளோதான். பிரிஞ்சு இப்போ சபை ஆரம்பிச்சிட்டாங்க. 10 வாரத்தில் இது குட்டி குழந்தை ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடிக்கு. அவ்வளோதான். அவங்க சபைக்கு 5-6 வருஷம் போய்கிட்டு இருந்தாங்க, ஒன்றுமே தெரியாது. இப்போ 2 பேரும் வசனத்தை பிச்சு வாங்குறாங்க, 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க எங்களுக்கு இதெல்லாம் தெரியவே செய்யாது, இப்போ பிரசங்கம் பண்ணுறோம் இப்படி அப்படிங்கிறாங்க. அழகான பிரசங்கம். ஸோ இதுதான். ஏன்னா அவர் உங்களோட இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களால் அந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். உங்களை வசனத்தை பேச வைக்கிறதும் அவர் தான், அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறவர் அவர் தான், ஆத்மாக்களை பிடிக்கிறதும் அவர் தான், எல்லாத்தையும் பண்ணுவார். போதிக்கிறது யார்? 1 யோவான் 2:27, அவர் தான் போதிக்கிறார். 1 யோவான் 2:27. இப்போ நிறைய விசுவாசிகளை கேட்டிங்கன்னா 40 வருஷம் போய்கிட்டு இருப்பாங்க, எங்களுக்கு யார் பைபிளை போதிப்பா? ஏன்னா இவங்களுக்கு கண்ணு தெரியாது, காது தெரியாது, குருடு, செவிடு, கால் விளங்காது. இவங்களுக்கு ஒருத்தர் போதிக்கணும். எத்தனை வருஷம்? 40 வருஷம். இங்கே எழுதியிருக்கிறாரு, படிங்க பிரதர். 1 யோவான் 2:27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அதுதான் சத்தியம். அது சத்தியமாக இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருங்கள். உமாசங்கர் சொல்லி கொடுத்தாலும் அதில் கலப்படம் இருக்கும். ஆனால் இந்த பைபிளில் நீங்கள் அபிஷேகத்தில் நீங்கள் படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது பொய் சொல்லவே செய்யாது. எனக்கு இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தான்னு நினைக்கிறீங்க? அந்த அபிஷேகம் தான் கற்றுக் கொடுத்தது. இந்த மார்க் 16-20 யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்படியே ஓப்பனாக இருக்குது, ஆனால் கண்ணுக்கு தெரியல. இன்னும் அடுத்த ஒரு வசனம், சபை விழுந்து போனதுன்னு ஒரே ஒரு வசனத்தில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஒரு வசனம் தான், எனக்கே இத்தனை வருஷம் கண்ணில் மூடி திறந்து காமிச்சு, அட சாமி இது எப்படி ஓட்டிருக்கோம் அப்படின்னு. ஒரு வசனம் தான்.
சபை செத்ததுக்கு ஒரு வசனம் காரணம், ஒரே ஒரு வசனம். லஞ்சுக்கு பிறகு அதை பார்க்க போகிறோம். ஷாக்கிங்காக இருக்கும். அடாடாடாடாடா அப்படின்னு யாருமே எதிர்த்து கேட்க முடியாது சகோதரர். இப்போ கள்ள சபைகளை இடிக்கணும் உடைக்கணும் அப்படின்னு நான் சொன்னால், இவர் சபைக்கு போக வேண்டாம், சபை இடிக்கணும்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறது கள்ள சபைகளை, அந்தி கிறிஸ்து சபைகளை இடிக்கணும் உடைக்கணும் விரட்டணும். இயேசுவோட சபைகளை சொல்லலை, இயேசுவோட சபை நம்மளை நீங்களும் நானும் நம்மளை சொல்லலை. இயேசுவுக்கு விரோதமாக நிற்கிற அந்தி கிறிஸ்து சபைகளை என்ன பண்ணணும்? உடைக்கணும், இடிக்கணும், க்ளோஸ் பண்ணணும், சிதறடிக்கணும். அப்போந்தான் இயேசுவுடைய உண்மையான சபை கட்டப்படும். இதெல்லாம் பண்ணாதது இயேசுவுடைய சபை அல்ல. சுவிசேஷம் சொல்லாதது இந்த மெத்தடில் தான் சுவிசேஷம் சொல்லணும். உங்களை எதுக்கு ஆவியானவர் என்னை அனுப்பியிருக்கிறாரு? நீங்கள் இந்த மெத்தடில் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. கற்றுக் கொடுக்கறதுக்கு மட்டும் வரல, உங்களுக்கு வல்லமை கொடுக்க வந்திருக்காரு ஆவியானவர். அவர் இங்கே இருக்கிறார், உங்களுக்கு வல்லமை கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறாரு. இது நீங்கள் ஒன் டு ஒன் இது வேலை பார்க்கும், எல்லாருக்கும் வேலை பார்க்கும். உங்களோட ப்ரிப்பரேஷன்லாம் அவருக்கு ஒன்றும் தேவையில்லை. மெதுவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க பாரு. நல்லா மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாம் பரிசுத்த இல்லை, நாம் பைபிள் படிக்கலை, எனக்கே பல வீக்னஸ் இருக்குது, உடம்பு வீக்னஸ் இருக்குது, மனசில் வீக்னஸ். டோன்ட் வரி அபவுட் தட். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. எனக்கு ஏஜ் ஆகிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் வாலிபர் சொப்பனங்களையும் உங்கள் மூப்பர் தரிசனங்களையும் காண்பார்கள் கொடுத்துருக்கிறார். கடைசி காலத்தில் என்ன ஆவி தெரியுமா? அந்த கடைசியாக சொல்லி கொடுத்துருந்தேன். இன்னொரு ரகசியத்தை சொல்லி கொடுத்துருந்தேன். கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊட்டுவேன்னு சொல்லியிருக்கார் இல்லையா? அது என்ன ஆவி தெரியுமா? அந்த ஆவி தான் இப்போ உங்களுக்கு ஊத்துறாரு. என்ன ஆவின்னு உங்களுக்கு குயிக்காக சொல்லி தந்துருந்தேன் பாருங்கள். அவர் யோவேல் 2:27 நம்ம படித்தோம் ஏற்கனவே. யோவேல் 2:28-29, அப்போஸ்தலர் 2:17-18. நான் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர், அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர்கள் சொப்பனங்களையும் உங்கள் மூப்பர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்போஸ்தலர் 2:17-18 சொல்கிறாரு, என் ஊழியக்காரர் மேலும் என் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன். இதில் என்னவான்னு சொல்கிறாரு? தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், சொப்பனம், தரிசனம். இது 3 என்ன அர்த்தம்? தீர்க்க தரிசனம், சொப்பனம், தரிசனம், அந்த 3 பற்றி தான் பேசுகிறார். இது என்ன அர்த்தம்னா, இந்த 3மே எண்ணாகமம் 12:6 அவர் சொல்கிறார். எண்ணாகமம் 12:6 சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்க தரிசி இருந்தால் அவனோட நான் எப்படி பேசுவேன்? சொப்பனத்தில் என்னோட படிங்க பிரதர். எண்ணாகமம் 12:6. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்க தரிசி இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை நான் அவனுக்கு வெளிப்படுத்துவேன், சொப்பனத்தில் அவரோட பேசுவேன். அப்போ தரிசனம் சொப்பனம்னா என்ன பிரதர்? தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசி. தரிசனம் பார்க்குறவன் சொப்பனம் பார்க்குறவன் தீர்க்க தரிசி. கடைசி நாட்களில் எல்லார் மேலேயும் தீர்க்க தரிசனத்தின் ஆவியை ஊற்றுவேன்ருக்கார். அவ்வளோதான். இந்த சொப்பனம், தரிசனம், இந்த தீர்க்க தரிசனம் ஆவி என்னன்னா, எல்லோரும் கர்த்தர் உனக்கு வீடு தருவார், வாடகை தருவார், இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது தீர்க்க தரிசனம் அல்ல, இது அல்ல. தீர்க்க தரிசன ஆவி இதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. தேவதூதனை வச்சு கொடுத்துருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம், நீங்கள் ஏற்கனவே படிச்சிங்க. 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி, சுவிசேஷம் சொல்கிறது தான் தீர்க்க தரிசனத்தின் ஆவி. கடைசி காலத்தில் இயேசு என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காருன்னா, எல்லார் வாயிலையும் சுவிசேஷம் சொல்கிற ஆவியை வைப்பேன்னு. சுவிசேஷம் சொல்லும்போது என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். இவ்வளோதான். இதை தான் சொல்லியிருக்காரு. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊட்டுவேன். அது என்ன ஆவி? தீர்க்க தரிசனத்தின் ஆவி. அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி தான் இதான். மார்க் 16:20 இவங்க போய் சுவிசேஷம் சொல்லுவாங்க. இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது அற்புத அடையாளங்கள் நடக்கும். இன்னொரு வசனம் உங்களுக்கு நான் ரிவர்ஸில் போய் சொல்கிறேன். மத்தேயு 24:14 என்ன பார்த்தோம்? மத்தேயு 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சாட்சியாக, வெறுமனையாக பிரசங்கிக்கப்படும் சொல்லலை, சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். இதான் அர்த்தம். மார்க் 16:20 இவன் பிரசங்கம் பண்ணுவான், அற்புதம் நடக்கும், அற்புதங்கள் அடையாளங்களோடு நடக்கும். இதான் சாட்சியாக. ஸோ கடைசி நாட்களில்
எல்லா இடத்துலையும் உலகம் முழுக்க ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த மாதிரி அற்புதங்கள் எல்லா பக்கம் நடக்கும். பேசுனா அற்புதங்கள் அங்கே நடக்கும். இதை தான் இப்போ ஊற்றிருக்கிறார். உங்கள் மேலே அதுதான் ஊற்றுறாரு. உங்கள் மேலே அதுதான் ஊற்றுறாரு. இந்த கடைசி காலத்து ஆவி. நீங்கள் போய் சும்மா 2 நிமிஷம் பேசுவீங்க, அற்புதம் நடத்தும். நம்மளால் கிடையாது, அவருடைய ஆவி இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருடைய சபை முழுக்க அந்தி கிறிஸ்துவால் கட்டப்பட்டு கிடக்கு. இஸ்ரவேலருக்கு கதவை திறக்கணும். இஸ்ரவேலருக்கு இப்போ தண்டனை நிற்க போகுது. தண்டனை நிறுத்தணும். அவன் தண்டனை ஒரு நாள் கூட போகாது. இஸ்ரவேலருடைய தண்டனை ஒரு நாள் கூட போகாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 12வது அதிகாரம் 40வது வசனம் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக கொடுத்துருதேன். எனி டைம் நீங்கள் கேட்கலாம். இது வீடியோவும் கொடுத்துருதேன். நீங்கள் திருப்பி வீட்டில் போட்டு பார்த்துக்கலாம். ஓகே. இஸ்ரவேலர் அவர் சொந்த பிள்ளைங்க. அவனுக்கு தண்டனையில் இருந்தால் தண்டனை நாளை கூட்ட மாட்டார். இத்தனை நாள் தான். இத்தனை நாளைக்கு பிறகு ஒரு நாள் கூட கூட்ட மாட்டார். யாத்திராகமம் 12:40 நம்ம அதை பார்க்குறோம். இஸ்ரவேலர் படிங்க பிரதர். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருடம். 430 வருடம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டன. அடிமைத்தனத்தோடு புறப்பட்டுருச்சு. அந்த நாள் சேம் டே, ஒரு நாள் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணல. இப்போ அவன் அடிமைத்தனத்தில் இதில் இருக்கான், சிறையிருப்பில் இருக்கான். ஏன்னா நம்ம புறஜாதியார் மத்தியில் நிறைவு உண்டாகணும்னு அவனை கட்டி போட்டிருக்காரு. அவன் சிறையிருப்பு, அவன் பூரா நரகத்துக்கு போயிட்டுருக்கான். ஆனால் அவனுக்கு ஒரு நாள் குறிச்சிருக்காரு. அந்த நாள் வந்துருச்சு. இப்போ அந்த நாள் தெரியும். அந்த நாளை கணக்கு வச்சு இப்போ என்ன பண்ணுறாரு, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுறாரு. இந்த ஆவி என்னன்னு பார்த்துட்டிங்க, சுவிசேஷன் சொல்கிற ஆவி. தீர்க்க தரிசன ஆவின்னு சுவிசேஷன் சொல்கிற ஆவி. சுவிசேஷன் சொன்னோன்னா அற்புதம் நடக்கும். இதை ஊற்றுறாரு. ஊற்றிட்டு பிச்சை சொச்சத்தை என்ன பண்ணுறாருன்னா அழகாக கொடுத்துருக்காரு. 2 அதிகாரத்தில் மற்ற 22 கொடுத்துருக்காரு. 1-10 பெரு வழியிலெல்லாம் போய் ஆள்களை பிடிச்சிட்டு வர்றார். லூக்கா 14:22-29 நீங்கள் உங்களுக்கு ஜஸ்ட் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் ஹையர் லெவலில் சொல்லி கொடுத்துருந்தேன். இயேசு என்ன பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த சாட்சியாக பிரசங்கிக்கலை அப்படின்னா லூக்கா 14:22-29, மத்தேயு 22:1-10 அவர் கூப்பிடுறாரு. எல்லாரையும் அழைக்கிறாரு. ஒருத்தர் வரல. ஒருத்தர் வரமாட்டேக்கான். ஒருத்தன் நான் 5 ஏர் மாடு வாங்கினேன், இப்போ தான் கல்யாணம் முடிச்சிருக்கேன், என்னாலும் சாக்கு போக சொல்கிறாங்க. வெளியில் ரோட்டில் ஆள் எல்லாம் கூட்டு வா அப்படின்னு சொல்லி கடைசியில் வெளி அருகில் வேலியில் இருக்கவங்களெல்லாம் வருந்தி அழைச்சிட்டு வராங்க. மற்ற 22:10 பார்க்குறோம். கல்யாண வீடு விருந்தாளிகளால் நிறைந்தது. புறஜாதியர் நிறைவு எப்படி ஏற்படுது தெரியுமா? ரோட்டில் உள்ள ஆள்களால் நிறைவேறு வருது. பாவிகளை வச்சு கொண்டு வராரு. சபை, அவருடைய சபை கள்ள சபையாக மாறும்னு எழுதியிருக்கிறார். அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொல்லுங்கிறார். லூக்கா 14:29 சொல்கிறார். ரொம்ப ரொம்ப கொடூரமானது. நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க, அதனால தான் இங்கே வந்திருக்கீங்க. நீங்கள் சும்மா வரல. தேவதூதர்கள் உங்களை அழகாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இது வல்லமையான ஊழியம். இது வல்லமையான ஊழியம். நீங்கள் உங்களை பற்றி மனப்பான்மை, தாழ்வு, உயர்வு மனப்பான்மை இருக்கலாம். இப்போ புரிஞ்சுக்கோங்க, உங்களை இயேசு செலக்ட் பண்ணியிருக்கிறார். இதை விட்டுறாதீங்க. செலக்ட் பண்ணியிருக்காரு. இந்த காலத்துக்கு வந்துட்டோம். கடைசியில் வழி அருகிலும் வேலியிலும் இருந்து என் வீடு நிறையும்படி ஆட்களை கொண்டு வாங்கங்க. ஊழியக்காரர்கள் அப்படியே செய்தார்கள். கதவு அடைக்கப்படுது. ஆமாம், கதவு அடைக்கப்படுது. வந்துடுது. விருந்தாளிகளால் நிறைந்ததுன்னு வந்துருச்சு. மற்ற 22:10 நிறைஞ்சிருச்சு. கல்யாண வீடு விருந்தாளிகளால் நிறைந்தது. ஆனால் எங்கே சொல்கிறாரு? இப்போ லூக்கா 22:19 லூக்கா 14:29 சொல்கிறாரு, அழைக்கப்பட்ட அந்த மனுஷர்கள் வரமாட்டேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மனுஷர்கள் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொல்கிறார், எழுதியிருக்கிறார். கடைசி நாட்கள் இந்த அழைப்பு. ஏன்னா இப்போ இருக்க சபை கம்ப்ளீட்டாக அந்தி கிறிஸ்து கையில் போயிடுச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக அந்தி கிறிஸ்து கையில் இருக்குது. கம்ப்ளீட்டாக இப்போ தான் கூப்பிடுறாரு. அது அவருடைய திட்டம். விட்டுருக்காரு. ஃப்ரீடம் விட்டுருக்கிறார். இயேசுவை பொறுத்த வரைக்கும் அவர் ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறார். நம்ம தான் செலக்ட் பண்ணிக்கணும். அவர் சொல்லியிருக்காரு வெளிப்படுத்தல் 22:11-12 அவர் யாருன்னு சொல்லியிருக்காரு. வெளிப்படுத்தல் 22 ஏன் அப்படி இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வெளிப்படுத்தல் 22:11-12 சொல்கிறாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் சொல்கிறாரு. இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் தரும் பலன் என்னோட கூட வருகிறது. ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறாரு. கள்ள பாஸ்டராக இருக்கிறாரா? விட்டுருதாரு. ஆனால் அந்த ஆடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆடு இயேசுவை என்னைக்கு ரசிச்சிருச்சோ அது போதகத்தை கள்ள போதகம் கண்டுபிடிச்சோம். பைபிள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவனை நல்லா படிக்கிற பிள்ளை கண்டுபிடிச்சிரும்.
நான் ஷாக் ஆனது இந்த வசனத்தை பார்த்தா. மார்க்கு 16, 17, 18 வச்சு ஷாக் ஆகிட்டேன் அதை படித்த உடனே. இது என்னது, வியாதி குணமாகும் பேய் ஓடுங்கிறாங்க, இந்த சபையில் அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு, ஒருத்தரும் ஒன்றும் பண்ண மாட்டேங்காங்க. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி என்னை அவர் வெளியில் கொண்டு போய் ஊழியம் பண்ண வச்சார், என்னைய ஊழியக்காரனாக்கிட்டார். அவருக்கு ஊழியக்காரனா. நான் போகிற சபைக்கும் இந்த ஊழியத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ போகிறதெல்லாம் கிடையாது. இப்போ கள்ள சபைக்கு போகிறது கிடையாது. நான் வீட்டிலேயே சபை நடத்துகிறோம். அது நான் சொன்னேனே 12-10 வாரத்துக்கு ஒருக்க அந்த சபை புதுசு புதுசாக மாறிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான், மாறிக்கிட்டே இருக்கும். யுத்த சபை, யுத்த அணிகளை உருவாக்கி அனுப்பிக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் யுத்த அணியாக மாறணும். இதெல்லாம் இயேசு எதிர்பார்ப்பை என் மூலமாக உங்களுக்கு சொல்கிறார். நீங்கள் யுத்த வீரர்களாக வீராங்கனைகள் ஆகணுங்கிறத இயேசு சொல்கிறார். மனுஷனுக்கு அடிமையாகிறத இந்த கட்டுகள், பிசாசு அந்தி கிறிஸ்துவோட கட்டுக்குள்ளே இருக்கிறத விட்டு வெளியில் வரணும்னு இயேசு சொல்கிறார். இதுக்கு தான் அந்த வசனங்கள்லாம் கொடுக்குறார். இவ்வளோ வசனங்களும் கொடுக்குறது இதுதான். அது சொல்கிறாரு. ஏன் இப்படி சபை போதகர்களெல்லாம் சபைகளெல்லாம் அந்தி கிறிஸ்து கையில் விட்டார் அப்படின்னு கேட்டால் அதுதான் அவர் வேலை. அவர் வேலை அப்படி தான் பண்ணுவார். என்ன லெவலுக்கு போகணுமா? நீங்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்குறீங்க. லூக்கா 17:26, லூக்கா 17:26 சொல்கிறாரு, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்திலும் நடக்கும். அப்படின்னா மொத்த உலகமும் சபையும் எப்படி இருக்குமா? நோவாவின் காலத்தை மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இஸ்ரவேலுடைய அக்கிரமம் புறஜாதியரோட அக்கிரமம் ரெண்டும் ஒன்றாகணும். இது ஒன்றாகும்போது தான் அவர் களம் இறங்குறார். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுறார். ஊற்றி கட்டன்னு பிடிக்கிறார் ஆட்களை. அவர் ஊழியக்காரர்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவர் ஊழியக்காரர்னா எர்த்குவைக், சுனாமி, அது அடுத்து லாஸ்ட் அது பெரிய பெரிய அழிவுகள், அதுதான் அவங்க ஊழியக்காரங்க. நம்ம இல்லை, நம்ம ஒரு டம்மி இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம். அவருடைய உண்மையான ஊழியக்காரங்க எப்போ இறங்க போகிறாங்கன்னா பெரிய பெரிய அழிவுகள் வரும். வந்த உடனே அவ்வளோ வரும், அலறி அடித்து ஏற்றுவே வேணும்னு ஓடியாந்துருவோம். எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவார். இதில் மொத்தம் அச்சாணியை கழட்டி விட்டுருவார். ஏன்னா அவருக்கு புறஜாதியார் நிறைவு உண்டானால் தான் இஸ்ரவேலருக்கு கதவை திறக்கணும். இஸ்ரவேலருக்கு தண்டனை ஒரு நாள் கூட கூட்ட முடியாது. அந்த டேட் வச்சார்னா அந்த டேட்டுக்கு முந்தின நாள் கரெக்டாக இத்தனை ஆத்துமாக்கள், ஏசாயா 53:12 சொன்ன ஆத்துமாக்கள் வரணும். அதை வர வச்சுருவார். ஏன்னா அவருடைய ஸ்டைல் அது, வர வச்சுருவார். அதுக்கு தான் டிப்ளாய் பண்ணுறாரு. பார்த்து நம்மளுக்கு அழைப்பு கொடுப்பாரு. கடைசியில் வர்றாரு, லைனாக இறக்குறாரு. பெரிய அழிவுகளை கொண்டு வந்து எல்லாம் முஸ்லீம் எல்லாரையும் பெரிய பெரிய பாவிகளை லைனில் கொண்டு வந்துடுவார். அதுதான் உங்களுக்கு இந்த வசனத்தை நான் கொடுத்துட்டார். பெரிய பெரிய ஊனர்கள் யாரெல்லாம் கூட்டு வராங்க? ஊனர்கள், குருடரெல்லாம் கூட்டு வராங்க. அப்படின்னா பெரிய பெரிய பாவிகளை கூட்டு வராங்க. இது வீட்டில் போய் தியானம் பண்ணி பாருங்கள். பெரிய பெரிய பாவிகளை கூட்டிகிட்டு வந்து சபையை நிரப்பிடுத்தார். அவருடைய மனவாட்டி சபையை நிரப்பிட்டு தூக்கிடுவார். அவர் சபையை தூக்கிடுவார். இஸ்ரவேலருக்கு கதவை திறப்பார். கடன்னு அங்கே இத்தனை பேர் ரட்சிக்கப்படணும்னு கணக்கு ரட்சிக்கப்பட வச்சுருவார். எவ்வளோ குயிக்காக பண்ணுவாருன்னு தெரியாது. இஸ்ரவேல் சின்ன தேசம். ஆவியை எல்லார் மேலேயும் ஊற்றுவார். இட் குட் ஹேப்பன் ஈவன் விதின் 1 வீக். ஒரே வாரத்தில் இஸ்ரவேலரை மொத்தத்தை அள வைப்பார். இருக்குது சகரியா 12 இருக்குது. எல்லாரும் அழுவாங்களாம். சகரியா 12 ஒவ்வொரு கோத்திரமும் அழுது மன்னிப்பு கேட்பாங்க. இயேசுவை கொன்னதுக்காக மன்னிப்பு கேட்பாங்க. சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனம் நினைக்கிறேன் பாருங்கள். 10வது வசனம் பாருங்கள். சகரியா 12:10, நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். பாருங்கள், வரிசையாக இருக்கும். 12, தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும், ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும். தாவீது குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், நாத்தான் குடும்பத்தார் தனியும் அவர்கள் ஸ்திரீயை தனியும், இப்படி ஒவ்வொரு கோத்திரமும் அழுவாங்களாம். இயேசுவை கொன்னதுக்காக அழுவாங்களாம். இதுக்கு எவ்வளோ நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி இருக்க ஐடி டெக்னாலஜி இப்படி இருக்கும்போது இது ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளில் பண்ணுவார். எல்லாரும் அழுவாங்க, கோத்திரமாக அழுவாங்க. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அழுது அதில் ஒரு பகுதி வச்சுருக்கார் ரட்சிக்கப்படுறதுக்கு. ரட்சிக்கப்படுவார், நடந்துகிட்டே தூக்கிடுவார், சபை எடுத்துடுவார். அந்த காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கோம். உங்கள் மேலே இந்த கடைசி கால ஆவியை ஊற்றுறார். யோவேல் 2:28-29 ஆவியை ஊற்றுறார். இதுதான் சுவிசேஷத்தின் ஆவி. சுவிசேஷம் சொல்கிற ஆவி வல்லமையாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய பலவீனை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசுவே நான் ரெடி, அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு பாதிப்பும் வராதுன்னு நான் கேரண்டி வசனத்தை வச்சு தரேன். லூக்கா 10:19 வச்சு தரேன். ஒரு பாதிப்பு வராது. நானும் உங்களுக்கு
ஒரு சகோதரனா எப்போதுமே இருப்பேன். எனி டைம் எந்த போஸ்ட்டில் இருந்தாலும் யூ கேன் ரீச் மீ. எப்போ வரைக்கும்? நீங்கள் ஸ்பீடாக ஓடுற வரைக்கும். ஸ்பீடாக ஓடின பிறகு என்ன கான்டாக்ட் பண்ணுறது எதுக்கு தெரியுமா? இத்தனை ஆத்துமாக்களை பிடிச்சோம், இத்தனை கேன்சர் வியாதியை குணப்படுத்தணும், இதுக்கு தான் சொல்லணுமே தவிர, பிரதர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, அந்த ஜோலி இருக்கு பிரதர், அந்த ஜோலி வராது, உங்களை விடமாட்டேன். நீங்கள் பெரிய ஆளான பிறகு எனக்கே ஏன் ஜெபம் பண்ண கேட்குறீங்க? தட்ஸ் நாட் பெர்மிட்டட். நீங்கள் சீஷர்களை உருவாக்கணும். கட்ட நீங்கள் சீஷர்களை உருவாக்கணும். சீஷனை உருவாக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் பொழுது இதுக்கு சீஷரை உருவாக்குறதுக்கு கட்டடங்கள் தேவையா பிரதர்? இயேசு கட்டடத்தையா வச்சு பண்ணார்? மத்தேயு 8:20 அவர் சொன்னார், அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. மத்தேயு 8:20 நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. யாராவது அப்போஸ்தலன் வீடு கட்டினானா இல்லை கட்டடம் கட்டினானா? கட்டலை, ஒருத்தனும் கட்டலை. சீஷத்துவத்துக்கு கட்டடம் தேவையே இல்லை. அப்போஸ்தலர் 28:30-31. அப்போஸ்தலர் 28:30-31. அவன் 2 வருஷம் வாடகைக்கு இருந்த வீட்டில் தங்கி சுவிசேஷம் சொன்னான். இயேசுவை பற்றி மட்டும் சுவிசேஷம் சொன்னான். இருக்குது. அவன் ரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கு முன்னால் இருந்த ஸ்டேட்டஸ். இவ்வளோ பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் அவனுக்குன்னு கட்டடம் கட்டவே இல்லை கடைசி வரைக்கும். பேதுரு கட்டலை, யோவான் கட்டலை, யாக்கோபு கட்டலை. எந்த சீஷனும் அப்போஸ்தலனும் தனக்குன்னு ஒரு கட்டடம் கட்டலை. எந்த சபைன்னு சொல்கிறதுக்கும் கட்டடம் கிடையாது, இல்லை. அப்போ எங்கே கூட்டினாங்க? சபைன்னா என்ன? எங்கே கூட்டினாங்களோ அதுதான் சபை. அப்போஸ்தலர் 16:13. சபை எங்கே கூடிச்சு பாருங்கள். அப்போஸ்தலர் 16:13 படிங்களேன், நீங்களே படிங்க. சபை எங்கே கூடிச்சுன்னு பாருங்கள். இப்போ பிரதருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். இன்னும் புரியல, ஒரு சின்ன பகுதி தான். இதை வரும்போது உங்களுக்கு சேன் ஆகிடும், டா 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 அப்படின்னு ஆகிடும். எப்படி ஏமாந்துருக்கணும் இது வரும்போது, இந்த அஞ்சாவது சாப்டருக்கு வரும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவு வரும். ஆமாம், அப்போஸ்தலர் 16:13 படிங்க பிரதர். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாக ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசம் பண்ணினோம். இதுதான் சபை. சபைக்கு கட்டடம் தேவையில்லை. கட்டடம் சபைங்கிறது அது அந்தி கிறிஸ்துவோட வேலை, பிசாசோட வேலை. சபைக்கு கட்டடம் கட்டுறது பிசாசோட வேலை, இயேசுவோட வேலை கிடையாது. இதுதான் சபை. ஓய்வு நாளில் வழக்கமாக கூடுற இடத்துல அவங்க ஜெபம் பண்ணாங்க. அங்கே உட்கார்ந்து சுவிசேஷம் சொன்னாங்க. லீதியாளுங்கிற ரத்தாம்பரம் விற்கிறவ தொடப்பட்டா. எதுக்கு இயேசு எழுதி வச்சிருக்கிறாரு? சபை இப்படி தான் கூடணும். இயேசு ஜெபாலயத்தில் ரைட். இயேசு இருந்த காலகட்டம் என்ன காலம்? என்ன காலகட்டம்? பழைய உடன்படிக்கை. அதாவது நமக்கு அவர் சொல்கிறாரு, ஓசியா 4:6 எல்லா பக்கமும் அப்ளிகபிளாக இருக்குது. என்னென்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். எல்லாம் பைபிள் படிக்கிறது இல்லை, அவங்களுக்கு பழைய உடன்படிக்கைன்னா என்னன்னு தெரில, புதிய உடன்படிக்கைன்னா என்ன தெரில. இப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் புதிய ஏற்பாட்டில் இருக்குன்னொன்னே இயேசு இருந்த காலம் புதிய ஏற்பாடு காலன்றதாங்க. இயேசு கல்வாரி சிலுவையில் உயிரை கொடுக்குற வரைக்கும், தட் இஸ் என்டையர் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் காலம் பழைய உடன்படிக்கையின் காலம். புதிய உடன்படிக்கையின் காலம் எப்போ ஆரம்பிச்சது? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் யூதர்கள் சபை, 10வது அதிகாரத்தில் புறஜாதி சபை. அப்போ தான் புதிய உடன்படிக்கை ஆரம்பிச்சது. சபையே அப்போ தான் ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னால் சபையே கிடையாது. அப்போ இயேசு இப்படி கலாத்தியர் 4:5 சொல்கிறார், காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவுமான தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இயேசு நியாயப்பிரமாணத்தின் கீழே பிறந்தார். அவர் தம்முடையதில் வந்தார், அவருடையவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலை. யோவான் 1:10 நினைக்கிறேன். ஏற்றுக்கொள்ளலை. 12 அவருடையவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிளியராக இருக்குது. இயேசு அவர் சொன்னார், புறஜாதியருக்கு பிரசங்கம் போகாதீங்க அப்படின்னாரு. எங்கே சொன்னார்? மத்தேயு 10வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் புறஜாதியர் பட்டணத்துக்கு போகாதீங்க, சமாரியர் பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்காதீங்க, காணாமல் போன இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் போங்கங்கிறார். அவர் வந்தது இஸ்ரவேலருக்கு கடைசி சான்ஸ் கொடுக்க. புறஜாதியார் தன்னோட இணைக்க போகிறாரு. இஸ்ரவேலருக்கு கடைசி சான்ஸ் கொடுக்க தான் வந்தார், அவங்கள புறந்தள்ளுறதுக்கு முன்னால். அதுக்கு பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் அவனும் என்ன பண்ணா, யூதர்கள் ஜெபாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணான். எதுக்கு? அவங்கள வெளியே இழுக்க. அவங்களாங்கிறது வெளியே இழுக்க. ஒன்றும் வரலன்னு என்ன பண்ணால் தூசியை தட்டிட்டு போயிட்டான். இனி நான் 3 இடத்துல சொல்கிறான், இனி நான் புறஜாதியார்ட்ட போகிறேன். 3 இடத்துல வேணுமா, வசனம் வேணுமா? அது அவனுக்கு அதாவது அவங்க மேலே அவ்வளோ உயிர் வச்சுருந்தார், யூதர்கள் மேலே இயேசு.
அவனை கம்ப்ளீட்டாக புறந்தள்ளுறதுக்கு முன்னால் அவனுக்கு இயேசுவை கொலை பண்ணிட்டான். இயேசுவை கொலை பண்ண பிறகும் இயேசுவுக்கு அவங்க மேலே அவ்வளோ உயிர். இயேசுவோட அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும், தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இயேசுவோட அன்பை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் வார்த்தை கொடுத்துட்டார். மத்தேயு 21:43 மத்தேயு 21:43 சொல்லிட்டாரு, ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார். சொன்ன பிறகு அவருக்கு பொறுக்கலை. ஏற்கனவே என்னோடு படித்தோம், மத்தேயு 8:11 ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு இருக்கணும். அதை அந்த தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாரு. இவரை சிலுவையில் அரைஞ்சி கொலை பண்ணிட்டாங்க, உயிர் திழந்தார், 40 நாள் இருந்து பரமேறி போயிட்டார். ஆனாலும் அவருக்கு மனசில் லப்பு டப்புன்னு அடிக்கி. அவர் பிள்ளைகள் மறுபடியும் சான்ஸ் கொடுத்தாரு. யாரை வச்சு கொடுத்தாரு தெரியுமா? புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாகிய யாரை வச்சு? அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு தான் கொடுத்தார். அவன் சொல்கிறான், நான் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். ஆனால் எங்கே போய் பிரசங்கம் பண்ணான் பாருங்க, ஃபுல்லாக தேவாலயம், எந்த ஊர் போனாலும் அங்கே போய் ஜெபாலயத்துக்குள்ளே போகிறான். யூதர்கள் ஜெபாலயத்தில் போய் அவங்களோட தர்க்கம், அவங்களோட பிரசங்கம் அடிப்பாங்க. மறுபடியும் அங்கே கடைசியில் அவன் சொல்கிறான், இனி நான் உங்கள்கிட்ட வரமாட்டேன். பாருங்கள் வசனம், இதை அப்போஸ்தலர் 28 ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுதுன்னு கொடுத்துட்டான். இதை அப்போஸ்தலர் 18:6 2 இடத்துல, அப்போஸ்தலர் 18:6 அடுத்தது 13:46 2 இடத்துல இதே டைலாக். 13:46 28 3 இடத்துல சொல்கிறான், நாங்கள் புறஜாதிட்ட போகிறோம், தூசியை உதறி தட்டிட்டு இனி நாங்கள் புறஜாதிட்ட போகிறோம் சொல்கிறான். இயேசு அப்போஸ்தலனாகிய பவுல் வழியாக இஸ்ரவேலருக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்தார். ஆனால் மறுபடியும் கொண்டு போட்டாங்க. யாரை? அப்போஸ்தலனாகிய பவுலையும் கொண்டு போட்டாங்க. தே லாஸ்ட் இட், அவ்வளோதான். அதனால் இப்போவும் இஸ்ரவேலர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடி தண்டனையில் இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக மறுபடியும் யூதர் ஜெபாலயத்துக்கு அனுப்பினார், அவனுக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு. ஆனால் அதுக்கு பிறகு கொரிந்தியர்லையாவது ரோமர்லையாவது எங்கேயாவது அவன் இதுக்கு போயிருக்கானா பாருங்கள். ஆலயம் கட்டடம்னு ஏதாவது இருக்கா பாருங்கள். நம்ம தான் ஆலயம். த ஹோல் திங் பிசாசு ஏமாற்றி இதை தேவாலயம் சொல்லி டூப்ளிகேட்டை ஒரிஜினல் ஆகிட்டான். நம்ம தான் தேவாலயம், நமக்குள்ளே அவர் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16-17 நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 6:19 இதெல்லாம் ரொம்ப பாப்புலர். கண்ணை மூடினாலும் உங்களுக்கு இந்த வசனங்கள் தெரியணும். ஆமாம், 1 கொரிந்தியர் 3:16-17 அடுத்தது 6:19 அவர் சொல்கிறாரு, உங்கள் சரீரம் தேவனால் நீங்கள் பெற்ற ஆலயம், அவர் அங்கே தங்குறாருன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 6:19 நம்ம சரீரம் தான் அவர் தங்குற வாசஸ்தலம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே பெரிய வித்தியாசம். பழைய ஏற்பாட்டில் கட்டடத்தில் இருந்தார், கட்டடத்தை கிழிச்சு உடச்சி போட்டார், நமக்குள்ளே வந்தார். மேபி அதை லஞ்சுக்கு பிறகு பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் எப்படி அவர் வெளியில் ஆலயத்தை விட்டு வெளியில் போனார், புதிய ஏற்பாட்டில் எப்படி நமக்குள்ளே வந்தார், அந்த வசனங்களை பார்த்தோன்னா உங்களுக்கு க்ளீனாக தெளிவாக தெரியும். இப்போ இருக்க கட்டடங்கள் அது தேவாலயமும் கிடையாது, இயேசு தங்குற வாசஸ்தலமும் கிடையாது, நம்ம தான். இப்போ இது சபை விழுந்து போனதில் நம்ம இன்னொன்று சேர்க்கலாம், தேவாலயம். இது எக்ஸிட் போனவர், பிதா எக்ஸிட் பண்ணார், குமாரன் உள்ளே வந்தார். இது எப்படிங்கிறத நம்ம ஒரு டக்குன்னு பார்க்கலாம். கட்டடம் தேவையில்லை, இதுக்குன்னு தனி கட்டடம் தேவையில்லை. அப்போ கட்டடம் இல்லாமல் எப்படி ஒர்ஷிப் பண்ணுறது? வீடு வசிக்கிறதுக்கு இருக்குது, இது இவ்வளோ பெரிய வீடு தான் தேவையில்லை. அங்கே நம்ம பார்க்குறோம், இதில் ஆற்றங்கரையில் உட்காந்தாங்க, அதான் சபை. பெருசாக இருக்கக்கூடாது. இந்த நம்பருக்கு வேலை இருந்தாலே பிரச்சனை தான். சின்ன நம்பர் தான் நல்லது. நீங்கள் கேள்வி கேட்கலாம், டக்குன்னு கேள்வி கேட்கலாம். ஆமாம், ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கணும், கேள்வி கேட்கலாம். அதான் சபை. அவங்க பக்தி விருத்தி உண்டாகும்னா 2 வே இருந்தால் தான் பக்தி விருத்தி உண்டாகும். 1 வே பேசிட்டு போனால் சர்க்கஸ். கைத்தட்டை மட்டும் செய்யலாம், அல்லேலியா அப்படின்னு கைத்தட்டு. இன்றைக்கி அந்தி கிறிஸ்து சபைகள் எல்லாமே சர்க்கஸ் கூடாரம். சும்மா அல்லேலியா கை வைத்துங்க எல்லாரும் அப்படி அவ்வளோதான் சர்க்கஸ் கூடாரன்னு நான் சொல்கிறேன். அதுக்கும் இயேசுக்கும் சம்மந்தம் இல்லை. உண்மையான சபை அப்படி கேள்வி கேட்டீங்க, பதில் எல்லாத்துக்கும் பதில். அதாவது வசனத்தின் மூலம் பதில் கிடைக்கணும். ஐ திங்க், ஐ ப்ரிசியூம் சொல்லக்கூடாது. வசனத்துலேருந்து க்ளீனாக சொல்லணும். தேவாலயம் இல்லைன்னா அவர் மனுஷர் செய்கிற கட்டடத்தில் வாசம் பண்ண மாட்டார். அப்போஸ்தலர் 17:24 அப்போஸ்தலர் 17:24 7:48 நினைக்கிறேன். 2 இடத்துல அவர் சொல்லிட்டார், அவர் மனுஷன் கட்டின கட்டடத்தில் வாசம் பண்ண மாட்டார்னு தெளிவாக எழுதிட்டார். ஆமாம், தேவன். ஆமாம், 7:48 2 இடத்துல நீங்கள் படிச்சுக்கோங்க. கட்டடத்தில் அவர் வாசம் பண்ண மாட்டார்னே க்ளீனாக இருக்குது.
பண்ண மாட்டார். அவர் வாசம் பண்ணுறது நம்ம இருதயத்தில். பரிசுத்த ஆவியானவராக வாசம் பண்ணுறார். இருக்குது, சாப்டர்ஸ் நல்லா இருக்குது. பரலோக ராஜ்யம்னா என்ன, இயேசுவின் ராஜ்யம்னா என்ன இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். யாரும் சொல்லித்தராது. இது என்ட்ரி லெவல் எல்லாமே நான் சொல்லித்தரது. இப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ஆவியானவர் உங்களுக்கு சுவிசேஷம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்குறார். இப்போ இயேசு எப்படி உள்ளே வந்தார், பிதாவாகிய தேவனை எப்படி வெளியில் போனார், இங்கே நான் சொல்லி தரத்துக்கு ரெடியாக இருக்கிறேன். அடுத்தது சபை எப்படி பிசாசு கையில் போச்சு, 100%. இதை பற்றி தீர்க்க தரிசனம் இருக்கா, இயேசு தீர்க்க தரிசனம் கொடுத்துருக்காரு. 100% சபை பிசாசு கையில் இருக்குன்னு மற்ற 25:5 சொல்லியிருக்காரு. லஞ்சுக்கு பிறகு பார்ப்போம். ரைட் தானே? வேறு ஏதாவது கேள்வி இருக்கா பிரதர்? வருத்தம் இல்லையே? பார்ப்போம், வசனத்தை பார்ப்போம். ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது நம்ம இஷ்டம். இயேசு யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், நானும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். பட் இது ஒரு சான்ஸ். இயேசு சைடில், இயேசு பக்கத்தில் வந்து வல்லமையாக ஊழியம் பண்ணுறதுக்கு சான்ஸு. அதே நேரத்துக்கு அவர் ஓசிக்கு ஒன்றும் உங்களை வேலை பார்க்க சொல்ல மாட்டார். அவருக்காக வேலை பார்த்தவங்க யாரையும் அவர் ரெக்கக்னைஸ் பண்ணாமல் விட மாட்டார். ரிவார்ட் பண்ணுற தெய்வம். ஆமாம், கடனாளி மட்டும் கிடையவே கிடையாது. இயேசு மட்டும் கடனாளியாக இருக்கவே மாட்டார். கற்பனை பண்ணாதீங்க, நம்ம இயேசுக்கு ஊழியம் பண்ணால் கஷ்டமாக போயிடுவான், நஷ்டமாக போயிடுவான். நோ 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 நோ. நீங்கள் இந்த மெத்தட் படி ஊழியம் பண்ணுங்கள், உங்களை உயர்த்துவார். வாலாக்காமல் தலையாக்குவார். உங்கள் வாயுசினால டப்புன்னு கூட்டுவார். ஒவ்வொரு மீட்டிங் நீங்கள் போக போக உங்கள் ஆயுசினால் கூட்டுவார். டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது, தேவை இருக்காது. இவ்வளோதான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துட்டேன். சுவிசேஷம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன்.